இது உங்க மேல ஒரு குண்டர் சட்டம் போட்டிருந்தாங்க. அது என்ன ஆச்சுங்க? அதான் நீங்க இந்த அரசாங்கம் அவங்க உங்க மேல வந்ததுக்கு வச்ச அந்த குண்டர் சட்டத்துக்கான காரணம் என்ன? நீங்க அதை எப்படி இந்த உடைச்சீங்க? 2021 பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி மே 7 இந்த ஆட்சி வந்தது. ம். ஜூன் 14 நான் கைது செய்யப்படுறேன். முதல் கைது நீங்க தான். ஆமா. சரி. அரசியல் கைதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் கைது நீங்க என்னோடது தான் தான். அரசியல். அதுல பார்த்தீங்கன்னா, எதுக்காக கைது செய்யப்படுறேன்னா, ஒரு கருத்தை நான் தெரிவிக்கிறேன். கருத்து ஒண்ணும் இல்ல. ரொம்ப சாதாரணமான ஒரு கருத்து தான். என்னன்னா, நீங்க வந்துட்டு குயில் வார இதழ்ல ஏன்னா அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னாக்க, ஆபாசமான கருத்துக்கள், விமர்சனங்கள் குறித்து ஒரு விவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த விவாதத்திற்கு பதிலாக நான் சொல்றேன், இந்த ஆபாசமான விவாதங்கள்ன்றது இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இதை புகுத்தியது யாருன்னாக்கா திராவிட இயக்கங்கள். உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்க, குயில் வார இதழில் பாரதிதாசன் எழுதியது, அண்ணாதுரை அவர்களை பற்றி பாரதிதாசன் எழுதியது அப்படின்னு சொல்லி மேற்கோள் காண்பித்து இந்த மாதிரி பாரதிதாசன் எழுதியிருக்கிறார். ஒரு பொற்கிழி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வருது. இந்த பொற்கிழியை முழுவதுமாக வழங்காமல் கையாடல் செய்து விட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை பாரதிதாசன் திரு அண்ணாதுரை அவர்கள் மீது வைக்கிறார். அப்போ அண்ணாதுரை அவர்கள் அதற்கான பதிலை கொடுக்கிறார். இல்ல, இது நீங்க தவறாக நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவர் ஒரு காட்டமான ஒரு பதிலை கொடுக்கிறார். அதற்கு இவர் பதில் கொடுக்குறேன்னு அண்ணாதுரையோட குடும்பத்தை இழுத்து தவறாக பேசியிருப்பார். என்ன பேசியிருக்கிறாரோ அந்த தேதியோட குயில் வார இதழில் இப்படி பேசி இருக்கிறது நீங்க மேற்கோள் காண்பித்து அது கீழே என்ன எழுதுறேன்னா, இது தவறு, இப்படியான அரசியல் கருத்து பரிமாற்றம் என்பது தவறு அப்படின்னு நான் மேற்கோள் காண்பிக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க.